வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சரண் விஜேந்திரகுமார், ஃபைனான்ஷியல் அட்வைசர். சரண்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் இன்ஸ்பயர் சேனல் யூடியூப் சேனலில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சைல்டு பிளான். சைல்டு பிளான் அப்படின்றது என்னன்னா, குழந்தைங்களுக்கான ஒரு பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி சூழ்நிலைக்கு எல்லா பெற்றோர்களோட மிக முக்கியமான கனவுகள் என்ன அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஓகேங்களா? நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது யோசிப்போம். சொந்தமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது யோசிப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு ஆசையாக நம்ம யோசனை பண்ணி ஆசையாக வச்சுருப்போம். அந்த ஆசைப்படுறது மட்டும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அதுக்கான பிளானும் நம்ம இப்போ பண்ணணும். ஸோ அந்த பிளான் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் கரெக்டாக இருக்கும், செக்யூர்டாக இருக்கும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். சரிங்க, சைல்டு பிளான் அப்படின்னா என்னன்னா, சைல்டு பிளான் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சிறப்பான பீமா திட்டம். ஓகேங்களா? அதாவது உங்கள் குழந்தைங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா? இது 2 வகைப்படுதுங்க. 2 வகை அப்படின்றது என்னன்னா, இன்சூரன்ஸ் ப்ளஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இதில் கிடைக்குது. ஓகேங்களா? இன்சூரன்ஸ் யாருக்கு கிடைக்குது? இன்சூரன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பெற்றோர்களுக்கு தான் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்றது உங்கள் குழந்தைங்க செர்டைன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு படிப்பு செலவுக்கோ இல்லை ஒரு கல்யாண செலவுக்கோ அவங்களுக்கு எந்த இடத்துல பணம் தேவைப்படுமோ அதை பிளான் பண்ணி இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஒரு 10 இயர்ஸோ 20 இயர்ஸோ கழித்து அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் சைல்டு பிளான் அவசியம்? ஓகேங்களா? சைல்டு பிளான் எதுக்கு அவசியம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. கரெக்டுங்களா? வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. எதிர்பாராத சம்பவங்கள் எப்போ வேணால் யாருக்கு வேணால் நேர்ந்துடலாம். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் இல்லாதப்பவும் நம்ம குழந்தைங்க செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டு. குழந்தைங்களை அதாவது பெற்றோர்கள் இல்லைனாலுமே குழந்தைங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு பிளான் தான் இப்போ பண்ண போகிறோம். சரிங்க, எப்படிப்பட்ட ஒரு சைல்டு பிளானை தேர்வு பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதாவது சைல்டு பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெச்சூரிட்டி அண்டு லைஃப் கவரேஜை ஒப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீமியம் கட்டுறது நாளைக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா கட்டிட்டு வரோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கட்டுறோம். ஒரு 20வது வருஷத்தில் ஒரு பல்க் அமௌண்ட் இவ்வளோ வரும் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அந்த பல்க் அமௌண்ட் நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? அந்த டைமில் படிப்பு செலவாகட்டும், காலேஜ் ஃபீஸஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதே அந்த லெவலில் கரெக்டாக ஒத்து போகுமா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். 3வது விஷயம், ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுறது ஆனுவலைஸ்ட் அவுட், அதாவது இயர்லி பே பண்ணுற ப்ரீமியமா இல்லை மந்த்லி பே பண்ணுற ப்ரீமியமில் நம்மளுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா? ஸோ நம்மளால் இயர்லி பே பண்ண முடியாது. இயர்லி போகிறது தான் எனக்கு பெட்ரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கம்பெனி, நிறைய அட்வைசர்ஸ், நிறைய ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜஸை ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவங்க போடுற சார்ஜஸ். ஸோ இயர்லி அப்படின்ற கான்செப்ட் போய்ட்டோன்னா ப்ரீமியம் பே பண்ணும்போது அது உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. ஏன்னா சிங்கிள் டைம் ப்ரீமியம் பே பண்ணும்போது எந்த ஒரு சார்ஜஸுமே இருக்காது. நீங்கள் 30,000 ஆகட்டும், இல்லை 10,000 ஆகட்டும், 20,000 ஆகட்டும், இல்லை 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் எதுவாக இருக்கட்டும், இயர்லி பே பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். முடியாதப்போ ஒரு 6 months அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் மந்த்லி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு மந்த்லி எடுக்காதீங்க. ஸோ முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் செக்யூர் பண்ணணும்னா அவங்களோட ஏஜை பார்த்து தயவு செஞ்சு, குழந்தைங்களோட ஏஜ் இதான், அவங்களோட வயசு போக போக நம்ம ப்ரீமியம் அதிகமாக கட்டி நம்ம லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு கூட செக்யூர் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கான இன்சூரன்ஸ் பிளான், அதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிகிட்ருக்குறோம், டே பை டே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.